தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமுற்று உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமெய்தி கொடும் கூற்றுக்கு இறையெனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தருவாய். எந்தன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை தெளிவுறச் செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் பராசக்தி. சிவன் டிவி வாயிலாக சந்திக்கின்ற அத்தனை பார்வையாளர்களுக்கும் மனங்கனிந்த வணக்கங்கள். ஒரு பெரியவர் ஆழ்ந்த நித்திரையில் ஒரு விசித்திரமான கனவை கண்டு கொண்டிருக்கிறார். கனவிலே அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கமோ அன்று அதிவிசேடமாக கோலாகலமாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. பல வகையான வாத்தியங்கள், எங்கும் இன்னிசை கச்சேரிகள், ஒரு விசித்திரமான அழகு, கொண்டாட்டம். இந்த பெரியவருக்கு ஏன் அந்த கொண்டாட்டம் நடக்கின்றது என்று தெரியவில்லை. விசாரித்தார். சொன்னார்கள், இன்று சொர்க்கத்திலே கடவுளின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இன்று கடவுளின் பிறந்த நாள். அதனால்தான் இந்த சொர்க்கமே கோலாகலமாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று நடக்க இருக்கிறது. அந்த ஊர்வலத்திலே விசேஷமாக கடவுள் கலந்து கொள்ளப் போகிறார். இந்த செய்தியை கேட்டதும் இவருக்கு கடவுளை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதே. சந்தோஷம், ஆவல். அந்த வீதியின் ஓரமாக ஒரு மரத்தின் கீழே ஒதுங்கிவிட்டார். கொஞ்ச நேரத்திலே ஊர்வலம் வரத் தொடங்கியது. ஒரு பெரிய குதிரையிலே மிகவும் அலங்காரம் செய்யப்பட்ட ஒருவர் கம்பீரமாக இருக்கிறார். தலைப்பாய் என்ன, நகைகள் என்ன, குடை என்ன, பரிவர்த்தனங்கள் என்ன. அவருக்கு பின்னாலே நிறைய பக்த கோடிகள். இவர் பார்த்தார், இவர்தான் கடவுளோ? விசாரித்தார். பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், இவர் கடவுள் இல்லை, இவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்லி அந்த மதத்தின் தலைவர் இவர். ஓ, அப்படியா? தொடர்ந்தது ஊர்வலம். இன்னும் ஒரு குதிரையிலே வேறு ஒருவர் இதே போல, இவர்தான் கடவுளாக இருக்கக்கூடுமோ? விசாரித்தார். அதற்கு அவர்கள், இவரும் கடவுள் இல்லை, இவரும் வேறு ஒரு மதத்தின் பேரை சொல்லி அந்த மதத்தின் தலைவர் இவர். ஓ, அப்படியா? இப்படியே குதிரை மேலே விசித்திரமான அலங்காரங்களோடு, கம்பீரங்களோடு, பந்தாக்களோடு, பல பக்தர்களை கொண்டு, பஜனைகளோடு ஒவ்வொருவரும் வந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருமே மதத்தலைவர்களாம். சரி, கடவுள் எப்போ வருவார், எப்போ வருவார்? இவரும் ஆவலாக பார்த்து கொண்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட ஊர்வலமே முடிந்து விட்டது. அந்த ஊர்வலம் முடிந்து ஒரு 300 மீட்டர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த இடைவெளியில் ஒருவர் ஒரு குதிரையில், கிட்டத்தட்ட வயது முதிர்ந்தவர் வருகிறார். இவர் கூட்டத்தோடு தொடர்புபடாதவரே. இவர் எப்படி தனியாக வருகிறார்? கூட்டம் முடிந்து விட்டதா? அந்த ஊர்வலம் முடிந்து விட்டதா?
சந்தேகத்தோடு பக்கத்தில் இருந்தவர்களை கேட்டாராம், இவர் யார், தனியாக வருகிறாரே, தவறுதலாக வந்தவரா? அதற்கு இருந்தவர்கள் சொன்னார்களாம், இவர்தான் கடவுள், இவருக்குத்தான் பிறந்த நாள், கடவுள் இவர்தான், இவரை கும்பிடுங்கள் என்று பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்களாம். இவர் கையெடுத்து கும்பிட்டார், கனவு முடிந்து விட்டது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா சமயங்களிலும் இந்த கூத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடவுள் பின்னால் இருக்கிறார், எங்கள் வழிபாடுகளும் பந்தாக்களும் அலங்காரங்களும் முன்னால் நடக்கின்றன. கடவுளின் பேரினாலே கொண்டாட்டங்களும் குதூகலங்களும் எங்கள் அகங்காரத்தை, எங்கள் ஆசைகளை, எங்கள் ஆடம்பரங்களை வெளிப்படுத்துவதில் முனைப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு சமயத்தின் வழிபாட்டில் கடவுளை மையப்படுத்திய உயிர்ப்பு இருக்க வேண்டும். அந்த உயிர்ப்பு இல்லாமல் வழிபாடு கொண்டாட்டங்களாக இருந்துவிட்டால் ஒரு வேளை சமயம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கங்களே பிறந்துவிட வாய்ப்பு அமைந்து விடுகிறது. இந்து சமயத்திலே 6 வகை தரிசனங்கள் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. தரிசனங்கள் என்றால் பார்வைகள், காட்சிகள், பார்க்கின்ற பார்வைகள், இப்படி பொருள் கொள்ளலாம். அந்த 6 வகை தரிசனங்கள் எவை தெரியுமா? சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடியம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை. 6 வகை ஷட்தரிசனங்கள் என்று சொல்லுவார்கள். ஆன்மீகத்தை பற்றி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு தரிசனங்கள் இவை. அதிலே பூர்வ மீமாம்சை என்று சொன்னேன் அல்லவா, அது ஒரு விசித்திரமான வாழ்வியல் அணுகுமுறையை சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், யாகங்கள், வேள்விகள், வேதம் ஓதுதல், அது சம்பந்தமான ஒழுக்கங்கள், இவற்றையெல்லாம் நீ கடைப்பிடித்தால் போதும். அந்த கடைப்பிடிப்பு சரியாக இருந்துவிட்டால் அந்த கடைப்பிடிப்பே பலனை தரும். இதில் அதிசயம் என்ன தெரியுமா? இந்த யாகங்கள் சரி, வேதங்கள் சரி, வழிபாடுகள் சரி, கடவுளை மையப்படுத்தி அதை நோக்கியதாகத்தான் அமைக்கப்பட்டது. ஆனால் இது பழக்கத்தில் எப்படி மாறத் தொடங்கியது என்று சொன்னால், அங்கு கடவுளே முக்கியமில்லை, இந்த வழிபாடுகளே போதுமானது. கடவுளை விட இந்த வழிபாடுகள் முக்கியம் பெற தொடங்கிவிட்டது. இது பூர்வ மீமாம்சையிலே நடந்த ஒரு வேறுபட்ட திருப்பு முனை. இதனால் இந்த சமயத்து வாழ்வியல் முறையிலே கடவுள் 2ஆம் பட்சமாக மாறத் தொடங்குகிறார். இந்த பண்பாட்டை உடைத்து நொறுக்கி அவர்களுக்குள் இருந்த அந்த செயலில் இருக்கின்ற அகங்காரத்தால் கடவுளை 2ஆம் பட்சமாக மாற்றுகின்ற மனோநிலை வளரத் தொடங்கியதனால் அவர்களை திருத்தும் பொருட்டு சிவபெருமான் ஒரு பாடத்தை நடத்துவதாக சிவபுராணங்கள் சொல்லுகின்றன. தாருகாவனத்து முனிவர்கள் இந்த வகை பண்பாட்டை உடையவர்கள். அவர்கள் சிவனை விட சிவ வழிபாட்டை பெரிதாக கருதினார்கள். சிவ வழிபாட்டின் நோக்கமே சிவனை அடைதல். அதை மறந்து விட்டார்கள். சிவன் 2ஆம் பட்சமாக மாறிவிட்டார். இவர்கள் செய்கின்ற யாகங்கள், சடங்குகள், ஒழுங்குகள், இந்த ஒழுக்கங்கள் மீது மட்டும் அவர்களுக்கு அதீதமான நம்பிக்கை வந்துவிட்டது. அதன் உயிர்ப்பு பொருளான சிவனை 2ஆம் பட்சமாக ஆக்கிவிட்டார்கள். உடனே சிவபெருமான் பிச்சாடன வடிவம் தாங்கி வந்தார். இவர்களது சகல அகங்காரங்களையும் அடித்து நொறுக்கினார், அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டினார் என்று வரலாறு புராணங்களினூடாக சொல்லித் தருகிறது. என்ன பொருள்?
கடவுளை மையப்படுத்தியதான அந்த உயிர்ப்போடு வழிபாடுகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்களுக்குள் வருகின்ற அகங்காரங்கள் கரைக்கப்படும். ஓஷோ, ஆச்சாரிய ரஜனீஷ் ஒரு பெரும் ஞானிதான். இந்த 20ஆம் நூற்றாண்டிலே சந்தித்த ஞான வரம்புகளிலே குறிப்பிடத்தக்கவர் ஓஷோ. அவர் ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார். சமய தலைவர்கள் சரி, இந்த வழிபாடுகள் சரி, எங்களை ஆன்மீக பாதையில் தடுமாறாமல் கொண்டு செல்வதற்குரிய மார்க்கங்கள். அந்த மார்க்கங்கள் அவசியமானது. ஆனால் மார்க்கங்களை பிடித்து கொண்டு தொங்கக்கூடாது. அது காட்டுகின்ற வழியிலே சென்று விட வேண்டும். பாதைகள் மாத்திரம்தான். ஒரு அடர்ந்த காடு, திக்குத்தீரை தெரியாது, திகைத்து போய் நிற்கிறோம், வழிகாட்ட யாரும் இல்லை, இருட்டு வேறு. அந்த நேரத்தில் மழை இருட்டில் ஒரு பெரிய மின்னல் பளிச்சென்று தொடர்ந்து 4 தரம் அடிக்கிறது. இதுவரை எந்த பாதையும் தெரியாமல், ஒற்றையடி பாதை கூட தெரியாமல் திகைத்து நின்ற மனிதனுக்கு மின்னல் காட்டிய வெளிச்சத்தில் திடீரென்று ஒற்றையடி பாதை தெரிகிறது. ஓ, மின்னல் காட்டிய வெளிச்சத்தில் இந்த பாதையை பிடித்து கொண்டு சென்று விட வேண்டும் என்று நினைப்பதுதான் அவனது அவசிய நிலை. அதை விட்டுவிட்டு இந்த பாதையை காட்டித்தந்தது அந்த மின்னல் தானே என்று சொல்லி மின்னலை கும்பிட்டு கொண்டு அதற்கு வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த மின்னல் காட்டிய பாதையிலே செல்வதுதான் இவனது வேலை. சமயம், வழிபாடு, பக்தி, குருமார் காட்டிய பாதையில் செல்வதுதான் இவரது வேலையே தவிர, பாதை காட்டப்பட்டது எதற்கு? இறை அனுபவத்தை பெறுவதற்கு. பிறகு நின்று தொங்கிக் கொண்டு இதில் தேங்கி நின்று வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடாது என்பது அந்த ஆச்சாரிய ரஜனீஷ் என்கின்ற ஓஷோவின் சிந்தனை. காஞ்சி பெரியார் இதை வேறு ஒரு உதாரணத்தில் விளக்குவார். தெய்வத்தின் குரல் எழுதினாரே அந்த பெரியவாள். ஒருவன் இறை அனுபவத்தை பெறுவதற்கு உதவியாக இந்த கிரியைகளும் சடங்குகளும் மந்திரங்களும் பிடிமானமாக இருக்கிறது. எதை போல தெரியுமா? ஊன்றுகோல் ஊண்டி தடை தாண்டுவார்களே, சில விளையாட்டுகளில் பார்த்திருக்கக்கூடும். ஒரு பெரிய தடி போன்ற ஊன்றுகோலை எடுத்து ஓடி சென்று ஊன்றி எழும்புவார்கள். எழும்பி உயரத்துக்கு போனதும் தடியை விட்டு விடுவார்கள், அப்பால் விழுவார்கள். அது ஒரு போட்டி. அந்த ஊன்றுகோல் போல இந்த வழிபாடுகளும் சடங்குகளும் மந்திரங்களும் ஒருவனை உயர தூக்குவதற்கு துணையாக இருக்கும். சரி, குதிக்கின்றவன் இவ்வளவு உயரத்துக்கும் இந்த தடிதானே என்னை கொண்டு வந்தது என்று தடியை பிடித்து கொண்டிருக்கக்கூடாது, விட்டுவிட வேண்டும். விடாவிட்டால் விபத்து தான், அடி விழும், கட்டாயம் விழும். ஆகவே ஒருவன் சடங்கு, வழிபாடுகள் இவற்றையெல்லாம் மையமாக வைத்து தன் ஆன்மீக உணர்வை, ஞானத்தை வளர்த்து கொண்டதும் இவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும். விடாவிட்டால் மெய்ஞானத்தின் சரியான பொருளை உணர முடியாது, தடையாக இதுவே மாறிவிடும். இது நான் சொல்லவில்லை, காஞ்சி பெரியார் சொன்ன உதாரணம். என்ன பொருள்? வழிபாடுகள், மந்திரங்கள், பூஜை முறைகள் அத்தனையுமே இறை அனுபவத்தை பெறும் பொருட்டுத்தான் உதவியாக இருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் இந்த பெரிய விழாவை செய்தோம், இதைப்போல யார் செய்கிறார்கள்? நான் 100 குடம் பாலை ஊற்றுகிறேன், மற்றவர்களை விட நான் தான் ஐயா அதிகமான பாலை, அபிஷேகங்களை எல்லாம் செய்கிறேன், மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவ்வாறு செய்வது தவறல்ல. நான் செய்கிறேன், மற்றவர்கள் செய்யவில்லை, இந்த பந்தா பகட்டுத்தான் பிழை. இறைவனுக்கு செய்வதில் ஒரு பற்று அற்ற நிலை உருவானால் அது சரி. ஆனால் அதை விடுத்து நான் செய்கிறேன் என்று வெளியே
படம் போட்டு காட்டுகின்ற பந்தா மனநிலை பிறந்தால் தவறு. இந்த வழிபாடுகள் எல்லாம் எம்மை உயர்த்துவதற்குத்தான், வேறு எதற்கும் இல்லை. ஒரு கதை சொல்லுவார்கள், பாகவத கதை. ஒரு பாகவதர் ஊர் ஊராக சென்று மக்களுக்கு கடவுள் இருக்கிறான், அவன் எங்களை காப்பாற்றுவான், கடவுளை நம்புங்கள், கடவுள் கைவிடவே மாட்டான், ஆபத்து காலத்திலெல்லாம் வருவான், உதவி செய்வான், இதை மாறி மாறி எல்லா இடங்களிலும் சொல்லி கடவுளை, குறிப்பாக விஷ்ணுவை அதீதமான ஒரு நிலையில் மக்களிடம் பரப்பிக்கொண்டு வருவதாக இருக்கின்ற ஒரு பாகவதர். இவரது பேச்சிலே ஒரு சிலருக்கு கடுப்பு, பிடிக்கவில்லை. பிடிக்காததற்கு பல காரணங்கள் இருக்கலாம், இவரது பேச்சும் ஒரு காரணமாக இருக்கலாம். பிடிக்கவில்லை. ஒரு நாள் தனியாக குளிக்கச் சென்ற பாகவதரை மறைத்து அந்த பிடிக்காத கூட்டத்தில் இருந்த ஒருவன் சண்டித்தனத்துக்கு இழுத்தான். அவனோ வாட்ட சாட்டமாக இருக்கிறான். இவர் பாகவதரோ ஒல்லிக்குச்சி. அவன் அடித்தால் இவர் தாங்க மாட்டார், ஒரு அடிக்கே ஆள் சரி வராது. என்றாலும் அவன் இவரை பேச, இவர் அதை மறுத்து விளக்கம் கொடுக்க, மாறி மாறி பேசி பேசி சண்டை முற்றிவிட்டது. அவன் அடிக்கின்ற நிலைக்கு வந்து விட்டான். வைகுண்டத்திலோ மகாலட்சுமி விஷ்ணுவை பார்த்து, பிரானே, உங்கள் பக்தன், உங்கள் பிரச்சாரகன் இப்பொழுது அடி வாங்கப் போகிறான். நீங்கள் எல்லோரையும் காப்பீர்கள் காப்பீர்கள் என்று உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்கின்ற அவனுக்கு இப்பொழுது ஆபத்து வந்துவிட்டால் அது அவமானமாக போய்விடும். ஆதலினால் உடனே சென்று காப்பாற்றுங்கள், ஓடுங்கள். விரட்டினாள் மகாலட்சுமி. இறைவன் சங்கு சக்கரத்தையும் தூக்கி கொண்டு சிரித்த முகத்தோடு புறப்பட்டார். புறப்பட்டு ஒரு 2-3 வினாடிகள் கழித்து போன வேகத்திலேயே திரும்பி வந்தார். மகாலட்சுமி கேட்டார், அதற்குள் அந்த பாகவதனை காப்பாற்றி விட்டீர்களா அந்த சண்டியனிடமிருந்து? இறைவன் சிரித்தார். நான் இப்பொழுது பாகவதனை காப்பாற்ற தேவையில்லை, காப்பாற்றப்பட வேண்டியது இப்பொழுது அந்த சண்டியனைத்தான். என்ன சுவாமி சொல்லுகிறீர்கள்? நான் காப்பாற்ற வருவேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு முழுமையாக இல்லை போலும். அவன் என்ன செய்தான் தெரியுமா? நான் போவதற்குள் இரும்பு கம்பியை எடுத்து விட்டான். எடுத்து இப்பொழுது அந்த சண்டியனை துரத்தி கொண்டிருக்கிறான். இனி ஆபத்து பாகவதனுக்கு அல்ல, சண்டியருக்குத்தான். தலை தெறிக்க சண்டியன் ஓடிக்கொண்டிருக்கிறார். சண்டியன் கூப்பிட்டால் பார்ப்போம் என்று சங்கையும் சக்கரத்தையும் வைத்துவிட்டு படுத்து விட்டாராம் ஸ்ரீமன் நாராயணர். ஒரு கதை. பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் பின்பற்றுகின்ற சடங்குகள், வழிபாடுகள், மதங்கள் இவற்றையெல்லாம் தாம் காப்பாற்றுவதனால்தான், தாம் செய்வதனால்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதன் உயிர்ப்புத்தான் இவர்களை ரட்சித்து கொண்டிருக்கின்றது என்பதை மறக்க தொடங்கிவிட்டார்கள். இது இன்று மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. உலக வரலாற்றை புரட்டி போட்டு பாருங்கள். எத்தனை ஆயிரம் மத கலவரங்கள், மதத்தின் பெயரினால் கொலைகள், இவையெல்லாம் ஏன் ஏற்பட்டது? மதத்தை நாங்கள் காப்பாற்றுகிறோம், குறிப்பாக கடவுளையே நாங்கள் தான் காப்பாற்றுகின்றோம் என்ற அகங்காரம்தானே அடிப்படை. நான் நினைக்கிறேன், கடவுள்தான் எங்களை காப்பாற்றுகிறார், கடவுளை நாங்கள் காப்பாற்றவில்லை. நீங்கள் எப்படியோ உணர்ந்து கொள்ளுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.